رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் முஹைமின் பாதுகாப்பு வழங்குபவன் என்று இதனுடைய அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாராவி மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பாதுகாப்பை வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் இறுதியாக இந்த மாதத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ்ல நீண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மார்க்கத்திற்காக என்ன காரியம் செய்ய இருந்தார், அதை செய்வதற்காக செல்லும் போது இவர் என்ன இன்னல்களை சந்தித்தார், இவருடைய கடைசி நொடி எப்படி அமைந்திருந்தது, இதில் நமக்கு என்ன படிப்பினை என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க இருக்கோம். சரியாக இந்த உஹத் யுத்தம் முடிஞ்சு அடுத்த அகல் யுத்தம் ஆரம்பமாக உள்ளது. இந்த ரெண்டு யுத்தத்திற்கு மத்தியில நடக்கக்கூடிய சம்பவம் தான் பனு லிஹ்யான் என்ற கோத்திரத்தாருடைய அந்த துரோக செய்தி. சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அகல் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு பண்ற ஒரு 10 நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தேர்வு பண்றாங்க. அதுல தலைவராக ஆசிம் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை தலைவராக நியமனம் செய்கின்றார்கள். இந்த 10 நபர்களை வேவ பார்ப்பதற்காக எதிரி நாட்டிலிருந்து ஒரு கூட்டத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய நேரத்துல பனு லிஹ்யான்ங்கிற இந்த பகுதிக்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோத்திரத்தார்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி வேவ பார்க்கறதுக்கு யாரோ ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க, இவங்க எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற அந்த ஒரு வேட்கையோடு அவர்களை எப்படியாவது கைது செய்தாக வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்றாங்கன்னா, இந்த பனு லிஹ்யான்ங்கிற கோத்திரத்தார்கள் அவர்களை கைது செய்வதை பிடிப்பதற்காக போறாங்க. அப்படி அவர்களை ஃபாலோ பண்ணி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சஹாபாக்கள் 10 நபித்தோழர்கள் இந்த பாலைவனத்தினுடைய ஓரத்துல உட்கார்ந்து, பாலைவனுடைய ஒரு பகுதியில உட்கார்ந்து பேரித்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பேரித்த பழத்தை சாப்பிட்டு விட்டு அதனுடைய கொட்டைகளை, அந்த பேரித்த பழம் அந்த சீட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணாங்க, நபித்தோழர்கள் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். இவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த பனு லிஹ்யான் கோத்திரத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல யாரோ உட்கார்ந்து இளைப்பாறு இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பேரிச்ச பழம் அந்த இறந்த அந்த கொட்டையை பார்த்த உடனே இது நம்ம ஊர் பேரிச்ச பழம் கிடையாது, இது கண்டிப்பா மதினாவுடைய பேரிச்ச பழமா இருக்கு. அவங்களுடைய அடித்தளங்களை, பாதங்களுடைய அந்த அடித்தளத்தை வைத்து, அடையாளத்தை வைத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு போறது என்ன பண்றாங்கன்னா, இந்த காஃபிர் கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி போகக்கூடிய நேரத்துல அந்த ஆசிம் பின் சாபித் அவங்க கூட்டத்தாருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி நம்மளை யாரோ துரத்திட்டு வர, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே உயர்ந்த ஒரு மலைப்பகுதிக்கு போய் என்ன ஆகுறாங்க, அவங்க போய் பாதுகாப்பு அடைகிறாங்க. அப்படி பாதுகாப்பு அடையும் போது இருக்கிறத 10 நபித்தோழர்கள், அவர்களை சிறைப்பிடிப்பதற்காக வந்தவர்கள் 100 காஃபியர்கள். அந்த 100 காஃபியர்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்த 100 காஃபியர்களும் அம்புகளை விடக்கூடிய ஒரு போர் வீரர்களாக இருந்தார்கள். அவங்க என்ன பண்றாங்க, இவர்கள் இந்த மலையில இருக்கிறாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அந்த சின்ன மலையை சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 100 காஃபிர்கள் ரோடு கட்டிடுறாங்க. எந்த பக்கம் வந்தாலும் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் மேல ஒரு இடத்துல பதுங்கி இருக்கக்கூடிய நேரத்துல காஃபிர் கூட்டத்துல சொல்றாங்க, பனு லிஹ்யானுடைய தலைவர் சொல்றான், நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி தரோம், அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்க கீழே வந்தீங்கன்னா உங்களை கைது பண்ண மாட்டோம், உங்களை கொலை பண்ண மாட்டோம், உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இப்படி வாக்குறுதி கொடுக்கும் போது இந்த ஆசிம் பின் குலைப் அந்த நபித்தோழர் என்ன பண்றாங்க, தலைவர் கூட்டத்துடைய தலைவர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காஃபியருடைய வாக்குறுதியை நான் நம்ப மாட்டேன், நீ எப்படி வந்தாலும் இவர் கொலை செய்து விடுவா என்று ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கும்போது இவர்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க என்று சொல்லி இந்த காஃபிர் கூட்டத்தர்கள் அம்பையை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அம்பையக்கூடிய நேரத்துல அங்க இருந்த ஆசிம் பின் சாபித் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் உட்பட 6 நபித்தோழர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அம்புகளால தாக்கப்பட்டு கொடூரமாக அந்த இடத்துல கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய சடலங்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மேல இருந்த மற்ற 4 நபித்தோழர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா,
அந்த 4 நபித்தோழர்களையும் ஒருத்தர் இறந்தார். ஆக மொத்தம் 3 நபித்தோழர். யாரு? ஹுலேப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும், ஹுபைப் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழரும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நபித்தோழர் என்ன பண்றாங்க, நீங்க சொல்ற வாக்குறுதியை நாங்க நம்புறோம், நாங்க கீழே வரோம் என்று சொன்ன உடனே கீழே வந்த மாத்திரத்தில் என்ன பண்றாங்கன்னா, தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு பொருளை வச்சு அவங்களை பிடிக்கிறாங்க. இப்படி பிடிச்ச உடனே அந்த 3 நபித்தோழர்கள் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நீங்க ஏமாத்திட்டீங்க, உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் மீறி விட்டீர்கள், நீங்க ஆள் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு உங்க கூட வர்றதுக்கு நான் மறுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இவர்கள் வறுப்புடுத்தி அந்த 3ஆவது நபித்தோழர் இழுத்த உடனே அவர் என்ன பண்ற, வரமாட்டாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அதே இடத்துல அவர் கொலையும் செய்து விடுகிறார். கொலை செய்த உடனே பாக்கி இருக்கக்கூடிய 2 நபித்தோழர்கள், அதுல ஒரு நபித்தோழரை வேற ஒரு ஊர் பக்கம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் பார்க்க இருக்கக்கூடிய இந்த ஹுபைப்ங்கிற இந்த நபித்தோழரை என்ன பண்றாங்கன்னா, ஒரு அடிமையாக ஹாரிஸ் அப்படிங்கிற கோத்திரத்தார் கிட்ட கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, ஹாரிஸ்ங்கிற கோத்திரத்தாருக்கும் இவரு ஹுபைப் ரலியல்லாஹுவுக்கும் பழைய ஒரு பஞ்சாயத்து இருக்கு. என்ன பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா, பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்துல இந்த ஹாரிஸ்ங்கிற இந்த கூட்டத்தார் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவருடைய தலைவன் என்ன பண்ணாருன்னா, பத்ரு போர்க்களத்துல இந்த ஹுபைப் அவங்க கோசலிட்டார். இதற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த ஹுபைப் அவங்க இவங்க விலைக்கு வாங்கி இவர்களை பழி வாங்குற நோக்கத்தோட விலைக்கு வாங்குறாங்க. வாங்கினோட கொலை பண்ணல. யார? ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் கொலை செய்யவில்லை. ஏன் கொலை செய்யவில்லைன்னா, அந்த மாதங்கள் அந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கு நடிப்புல புனிதமான ஒரு நாட்களாக இருப்பதனால கொலை செய்யல. இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் வச்சு அந்த இடத்துல வந்து கைதியாக வைக்கக்கூடிய இந்த நேரத்துல சில பல அற்புதங்கள் அங்க நடக்குது. என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹாரிசா அப்படிங்கிற கோத்திரத்தாருடைய அவர் கொலை செய்யற பாத்தீங்களா, அவருடைய மகள் கிட்ட கத்தி கேட்கிறார். என்ன கத்தினா, தன்னுடைய முடிகளை அகற்றுவதற்காக சவர கத்தியை கேட்கிறார். கடைசி அதை சாக போற நாள் தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் நம்ம கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக சவர கத்தியை கேட்கிறார். அது கத்தியை கொடுத்துட்டு அந்த பெண்மணி கொஞ்சம் கவர்னர் செதறின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்மணியுடைய குழந்தை இவர்கிட்ட போயிடுச்சு, ஹுபைப் ரலியல்லாஹு கிட்ட போச்சு. இப்ப என்ன விஷயம், அவர் நினைச்சிருந்தாருன்னா கையில கத்தி இருக்குது, அந்த கத்தியை வைத்து ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குழந்தைய பகரக்காய பிடித்து கொண்டு என்னை விட்டா இந்த குழந்தைய விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு கால் ஹுபைப் அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த கோத்திரத்தை அந்த குழந்தைக்கு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருப்பாங்க. அந்த நேரத்துல தாயும் அது குழந்தைய பாக்குது. இந்த குழந்தை வந்து ஹுபைப் ரலியல்லாஹு மடியில இருக்கு. ஹுபைப் ரலியல்லாஹு குழந்தைய குஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல கத்தி இருக்கு. இந்த நிலையில ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. இந்த நிலையில ஹுபைப் அவர்கள் அந்த குழந்தையுடைய தாயை பாக்குறாங்க. அந்த தாயுடைய பதற்றத்தை புரிந்தவரை எங்கேயும் கொலை பண்ணிடுவானோ தப்பிக்கிறதுக்காக அப்படி கொலை பண்ணி ஒரு பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட ஹுபைப் அவர்கள் சொல்றாங்க, இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க, இந்த குழந்தையெல்லாம் கொலை செய்ய மாட்டேன், அப்பேற்பட்ட ஆளும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த பெண்மணி ஹுபைப் இறந்துட்டாங்க. இறக்கக்கூடிய செய்தி பின்னாடி பார்ப்போம். பிற்காலத்துல இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கும் போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பிற்காலத்துல சொல்றாங்க, ஹுபைப் அவர்களை போன்று ஹுபைபை போன்ற ஒரு மனிதரை என் வாழ்க்கையில ஒரு கைதியை நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அவர் ஒரு கண்ணியமான ஒரு ஆளாக இருந்தார். அவர் நாடி இருந்த அந்த குழந்தையை கொலை செஞ்சிருக்கிறோம், அந்த குழந்தையை தப்பித்திருக்கலாம், ஆனா அவர் செய்யல. அதே நேரத்துல நான் பார்த்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு கடுமையான ஒரு குளிர்காலம். அந்த குளிர்காலத்துல டோட்டல் பகுதியில எங்கேயும் திராட்சை பழம் கிடையாது. ஆனா அந்த திராட்சை பழத்தை சீசன்ல இல்லாத ஒரு பழத்தை அவர் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்ப எனக்கு வழங்கல, யாரா இவர் கொடுத்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உணவை கண்டிப்பாக அல்லாஹ் தான் கொடுத்திருப்பாங்கிறத பிற்காலத்துல சொல்றேன். இப்ப இப்பேற்பட்ட நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, ஹுபைப் அவர்களுடைய நாட்கள் நெருங்கின உடனே 2 நபர்கள் அவர் அழைத்து ஒரு பாலைவனத்துல, சுடும் பாலைவனத்துல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போக நேரத்துல இவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹுபைப் சொல்றாங்க, கடைசியாக மரணத்துக்கு முன்னாடி 2 ரக்காத்தை நான் தொழுதுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்கு அந்த தொழுகை விரைவாக 2 ரக்காத்தை தொழுகிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. உசுருக்கு பயந்துட்டு ஹுபைப் தொழுகையை லேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் ரக்காத்தை இழுத்துட்டு இருக்கான்னு பார்த்து, உசுருக்கு பயந்துட்டு இருக்கான்னு பார்த்து நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த 2 காணிக்கை தொழுகை நான் தொழுதுட்டு மரணத்தை சந்திக்க இருக்கிறேன்.
நீ பாடிட்டு வந்துட்டு இவன் பயத்தினால தொழுது இருக்கான் பாரு, ராத்திரி பூரா உட்காந்து தொழுது இருக்கான் பாரு, நீ நினைச்ச கூடாது. தொழுகையை நீட்டான் பாரு, நீ நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தொழுகையை நான் சுருக்கிட்டேன். 2 ரக்காத்தை மட்டும் தொழுது கொண்டு அவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய நாடிட்டா. அப்படி இதுதான் பாயிண்ட். அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய நாடி விட்டார் என்று சொன்னால், நீங்கள் என்னை கொலை செய்து என்னுடைய உடல்களை துண்டு துண்டாக வைத்திருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய துண்டு துண்டாக்கப்பட்ட பாகங்களுக்கு அருள் புரியக்கூடியவன்னா, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு அருள் செய்யக்கூடியவன். நான் எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய உடல்கள் கூறு கூறாக துண்டாக்கப்பட்டாலும் சரி, துண்டாக்கப்பட்ட உடலுக்கு உறுப்புகளுக்கு அல்லாஹ் அருள் செய்வா. அந்த அருளை எதிர்பார்த்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி மரணத்தை சந்திக்கக்கூடியவராக இருந்தார் அபூ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னா, மரணத்திற்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகணுங்கிற இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாடிதான் ஏராளமான நபித்தோழர்கள் அவர்கள் கொலை செய்வதற்கு முன்னாடி 2 ரக்காத்தை தொழுதது பிறகுதான் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்பேற்பட்ட ஒரு வழிமுறையை உருவாக்கி விட்டு சென்றவர் தான் ஹுபைப் அவர்கள். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நினைவு தாங்க. அவர் நினைச்சிருந்தார்னா நம்ம அந்த குழந்தைய வைத்து எப்படியாவது குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சுட்டு எப்படியா தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்த கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, எப்படின்னாலும் உலகத்துல இருந்தா நம்ம ஏராளமான இதை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நம்முடைய ஈவானுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதே நிலையில் நாம் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு எனக்கு சொல்லி அதிகமாக மரணக்கூடிய அந்த தருவாயிலும் கூட அதிகமாக அல்லாஹ்வை நினைத்த ஒரு நபித்தோழராக தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபித்தோழராக தான் இருந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடுல பாத்தீங்களே, அவங்க கொலை செய்யப்படுவாங்க தெரிஞ்சே அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு எந்த விதமான வாழ்க்கை வசதியும் இல்லை, இருந்தாலும் அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசதி வாய்ப்புகளை நம் கணக்கிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொலை நம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் அது ஒரு வரையறைக்குள்ள நம்மளால கொண்டு வரவே முடியாது. ஆனால் இருந்தாலும் அந்த இறை நினைவு விட்டு இன்றைக்கு எத்தனையோ மக்கள் விலகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய அருளை செஞ்சிருக்கிறார். என்ன, இன்னைக்கு இதே ஊர்கள்ல, இதே நம்முடைய இந்த பகுதிகள்ல எத்தனையோ பேர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்தி வச்சிருக்கிறான். பாக்குறோமா இல்லையா? அவருடைய செயல்பாடு கண்டதையும் வழங்கக்கூடியவர்களாக, காணுவதையும் வழங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்மதமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது, அறிவார்ந்த ஒரு கொள்கையில, அழகான ஒரு கொள்கையில ரப்புல் ஆலமீன் நம்மளை அமர செய்திருக்கின்றானே, இந்த ஒரு நிலைக்காக நாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்து விட்டோம்? பெரிய ஒரு கேள்விக்குறிதான் நம்மை நோக்கி இருக்கிறது. இந்த ஒரு கேள்விக்கு நாம் பதில் தருவதற்காக சென்றாலும் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்ம கணக்குல கொண்டு வரவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருள்களை செய்யக்கூடியவனாக உள்ள ரஹ்மான் இருந்திருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீனை குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக நினைவு கூறுங்கள். உங்களிடத்துல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இரவு தொழுகைங்கிறது சாதாரணமான தொழுகை கிடையாது. இதுல உங்களுடைய சஜ்தாக்களை விழுந்து அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமாக நினைங்கள். கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள், நம்ம அல்லாஹ்வை நினைச்சோம், அல்லாஹ் நம்மளை கைவிடவில்லைங்கிற அந்த எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, உடனுக்குடன் எல்லாம் ஏற்படாது. ஒரு கட்டத்துல நமக்கு பாதிப்பு இருந்திருக்கும், ஒரு விதமான ஒரு நோய் வீனம், ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு ரஹ்மத்தை கொடுப்பான் பாருங்க. அந்த ரஹ்மத்துல நமக்கு தோணும், நம்ம பண்ண பிரார்த்தனை வீணாகல, அல்லாஹ் நம்மளை கைவிடவில்லைங்கிற அந்த எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணத்திற்காக அதிகமாக அல்லாஹ்விடத்துல கையெழுங்கள். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற நன்மக்களாக உல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபித்தோழருடைய வரலாற்றை நாம் நிறைவு செய்து விட்டோம். நபித்தோழருடைய வரலாற்றை எடுத்தோம் அப்படின்னா இன்னும் 30 நாள் பத்தாது. ஆனா இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நபித்தோழருடைய இத்தனை நாள் நம்ம சில பேர் கேட்டிருக்கலாம் வரலாற்றை, சில பேருடைய பேர் நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு சில நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்புகள் என்ன அப்படின்னா, துனியா, மௌத்து, கபர், ஆஹிரா. மௌத்து, துனியாவுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, மரணம்னா என்ன, மன்னர்னா என்ன, மறுமைனா என்ன அப்படிங்கிற அந்த சீரீஸை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி கேள்வியை நம்ம கேட்டுருவோம்.
பெண்களுக்கு உண்டான கேள்வி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு சாபத்தை ஒரு மக்களுக்கு ஏற்படும் சொல்றான். அந்த சாபம் ஒரு 3 தரப்பு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். ஒரு 3 நபர்களை சொல்லி இவர்களுடைய சாபம் அவர்கள் மீது ஏற்படுவதே அவர்களுக்குரிய கூலியாகும் அப்படிங்கிறது. அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவங்களுக்கு 3 நபர்களுடைய சாபம் போய் சேரும் அல்லாஹ். அந்த 3 நபர்கள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது அத்தியாயம் 3 ஆல் இம்ரான்ல 51வது வசனத்திலிருந்து 100வது வசனம் வரைக்கும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. 3 சாரார்களை அது குறிக்கும். சரிங்களா? யார் சாபம் விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு 3 சாரார்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வாங்க. நேற்றைய முன்தினத்தினுடைய கேள்வி, அதாவது யார் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இரையச்சத்துடன் நடக்கிறாரோ அத்தகைய இரையச்சம் உடையோரை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கின்றார். இங்க அல்லாஹ் நேசிக்கிறாங்கிற பாத்தீங்களா? அதுதான் பதில். இன்ஷா அல்லாஹ் அந்த பதில எழுதியிருப்பேன்னு நினைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.